வெல்கம் டு பிரிதாஸ் இன்னைக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி. இது 2 வெரைட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம். குலாப் ஜாமுன், ட்ரை குலாப் ஜாமுன் 2 வெரைட்டி. வாங்க பார்க்கலாம் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரெடிமேட் மிக்ஸ் குலாப் ஜாமுன் எடுத்துருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசையணும். ரொம்ப கட்டியாக பசையக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது. ஒரேடியாக பாலை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு வேணும். ஒட்டவே ஒட்டாது, அதே சமயம் ரொம்ப கட்டியாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தை எடுத்தோம். 2 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டுட்டு ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காவையும் நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா கம்பி பார்த்துக்கு ரொம்ப திக்காக வர வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி வந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பாலாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமுத்தி ரோல் பண்ண வேண்டாம். லைட்டாக 2 இட்ல வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும், உடையாமல் வர மாதிரி. இந்த மாதிரி எல்லா பாலையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ரெடி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றிட்டு இப்போ எல்லா பாலையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும். ஒரேடியாக வறுத்தோம் அப்படின்னா கறிகிறோம் இல்லையா, உள்ளர நல்லா வேகாது. அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு செட்டும் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், மிதமான சூட்டில் இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்தோன்னா திருப்பி போடுறோம். அதே மாதிரி அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி திருப்பி போட்டு இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி 30 வரைக்கும் கிடைக்கும். அது மீடியம் சைஸ் பாலாகவும் இருக்கும், ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை. பாருங்கள், இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கோகோனட் இருக்கு இல்லையா, இது வந்து கடையில் கிடைக்கும். ட்ரை கோகோனட்டுன்னு சொல்லிட்டு கேட்டால் பேக்கெட்டில் வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக அந்த ஸ்வீட் சிரப் இருக்கு இல்லையா, அதில் சும்மா டிப் பண்ணிவிட்டு முக்கிட்டு இதில் ரோல் பண்ணி எடுக்கிறோம். அப்போ என்னென்னா லைட் ஸ்வீட் தான் இருக்கும், வெளியே மாத்திரம் அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும், உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ட்ரையாக இருக்கும். இது மாதிரி இருக்காது. இது வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணிங்க இந்த மெத்தடில். நம்ம 2 பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ ட்ரை இது வேணுமோ இந்த பார்த்தீங்களா, இப்போ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி செம்ம டேஸ்ட், இதுவும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சிரப்பு நம்ம ஏலக்காய்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிடுவோம் இடையில தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எல்லா குலாப் ஜாமுன், அதை எடுத்து ஒன்றுனா இதில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஊறிடும். அது என்ன பண்ணுறீங்கன்னா, குலாப் ஜாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற போட்டதுக்கப்புறம் தான் போடணும். சூடோடு போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அது மாதிரி கிராக் விழுந்து திருப்பி முழு ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த சிரப்பில் போட்டு நல்லா முக்கி டிப் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இப்போ இனி 1 மணி நேரம் விட்டுட்டோன்னா இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா சாஃப்டான சூப்பரான குலாப் ஜாம். இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் அதை விட சூப்பராக இருக்கும். நார்மலாக பண்ணுறத விட ஏலக்காய் நம்ம இப்படி பொடி பண்ணி போட்டோம்னா இந்த ஃப்ளேவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அது செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை நம்ம ஒரு இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த ட்ரை கோகோனட்டில் நம்ம இது ரோல் பண்ணி எடுத்துருந்தோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இனிப்பாக இருக்காது, அதே சமயம் ரொம்ப இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கையிலேங்க இருக்கு, ஒதுங்க மாட்டேங்க. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போது சிரப்பும் நல்லா வாவ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நிஜமாலுமே அந்த ஃப்ளேவரு அந்த சாஃப்ட்னஸ் வாவ் சூப்பர் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. மாதிரி இதுவும் நல்ல லைட் ஸ்வீட்டு, நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அந்த மாதிரி இது ஸ்மூத்தாக இருக்குது. ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள், அது பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பாய். டேக் கேர்.